வணக்கம் மக்களே. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு நேற்று உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு மக்கள் என்னெல்லாம் மனசுல நினைச்சிருந்தோமோ தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கணுன்ற கேள்விகள் எல்லாத்தையுமே நீதி அரசர்கள், தமிழ்நாடு அரசு, வழக்கறிஞர், காவல்துறையை பார்த்து கேட்டாங்க. அவங்க கேட்டதுல முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, 4 மணி நேரத்துல 41 பிணங்களையும் உடற்கூறாய்வு செய்யற அளவுக்கு கரூர் ஹாஸ்பிட்டல்ல கட்டமைப்பு இருக்கா, பெஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் கொடுத்த தமிழ்நாடு அரசு வக்கீல் என்ன சொல்றாருன்னா, முகாமிற்கு வந்திருந்த மருத்துவர்களை உடற்கூறாய்வு செய்வதற்கு நாங்க பயன்படுத்தினோம். பிணங்கள் பல்வேறு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டதுன்னு சொல்றாரு. அவர் சொல்றது உண்மையாகவே இருக்கிற பட்சத்துல சாதாரண மக்களான நம்மாலே யோசிக்கிறோம், அதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜ், எந்தெந்த பிணங்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்பட்டது, அவரை அட்டன் பண்ண டாக்டர் யாரு, இதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜை அவங்க சமர்ப்பிக்க சொல்லுவாங்க. அப்படி செய்யும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு, மர்மங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் நம்பப்படுது. மக்களே, இந்த விசாரணை சம்பந்தமா இந்த பத்திரிகையாளர்கள் சோசியல் மீடியால பல்வேறு கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த நாம் தமிழரோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சமீப காலமா அவங்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தாவேக்காவை மேல வரவே விடக்கூடாது, எந்த அளவுக்கு அடிக்கணும் அப்படின்றத இறங்கி அடிக்கிறாங்க. அதுக்கான அவங்களோட ஸ்டாண்ட் பார்க்கலாம். முக்கியமா கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன், அவரை முன்னாடி வச்சுக்கிட்டே சீமான் சொல்றாரு விஜய் மேல அந்த அளவுக்கு தப்பில்லைன்னு சொல்லி. ஆனா பின்னாடி நிக்கிற சாட்டை துரைமுருகன் அப்ப எதுவுமே சொல்லாம வீடியோ மட்டும் போடுறாரு, எல்லா தப்பும் விஜய் மேலதான் அப்படின்னு. மக்களே, ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். இந்த சாட்டை துரைமுருகன் எப்படிப்பட்டவர்ன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. இதே வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தாவேக தலைவர் விஜய் அவர்களை, இவர் தலைமை பண்புக்கு தகுதியற்றவர், தமிழ்நாடு அரசு ஏன் இன்னும் இவருடைய பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்யல, என்ன பாரபட்சம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பண்ற அராஜகம் எவ்வளோன்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இவர் ஒருபடி மேல போய் அவங்க என்னமோ நல்லவங்க மாதிரி ஏன் இந்த மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த நேரத்துல இதே சாட்டை துரைமுருகன் போட்டிருந்த வீடியோல என்ன தம்ப்ளைன் வச்சிருந்தார்னா, விஜய்க்கு சவுக்கடி கொடுத்த நீதிபதிகள். நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசை இத்தனை கேள்வி கேட்ட உச்ச நீதிமன்ற இந்த நேரத்துல என்ன தெரியுங்களா தம்ப்ளைன் வச்சிருக்காரு? கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு, இவ்வளவுதாங்க வச்சிருந்தாரு. உங்களுக்கு எதிரி யாரு? உங்களுடைய எதிரி திமுக, தாவேக, மற்ற கட்சிகள் எல்லாரும் சொல்றீங்க. அப்ப எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க. விஜய் உங்களுக்கு டேஞ்சரா தெரியறாரு. ஏன்னா ரொம்ப பாவம் செஞ்சவர், கொள்ளை அடிச்சவர், கொலை செஞ்சவர், பல குடும்பங்களை கெடுத்தவர் இத்தனை வருஷத்துலயும். சோ அவர் இந்த இதுக்கு அரசியலுக்கு வரவே கூடாது, அவங்க அழிக்கப்பட வேண்டியவன்னு துடிக்கிற சாட்டை துரைமுருகன் அவர்களே, அவர் என்ன பேசினாலும் தப்பு கண்டுபிடிக்கிறீங்க. அவர் இனிமேதான் முதலமைச்சரா வருவாரா வர மாட்டாரா அப்படின்றதே தெரியாது. ஆனா வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு போராடுறீங்க. ஆனா ஏற்கனவே துணை முதலமைச்சரா இருக்கிறாரே உதயநிதி அவர்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் திருவாரூர் போயிருந்தாருங்க. அங்க அவருடைய ஸ்பீச் பாக்குறேன். மக்களே, ஒரு ஐடி கார்டு இஷ்யூ பண்ணாங்களாம். அந்த ஐடி கார்டு விஷயத்த 15 நிமிஷம் பேசுறாரு. நான் வந்தேன், இந்த மாதிரி டிஃபன் கொடுத்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது, மகளிர் மன்ற குழு உங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, தேவைப்படும், அதுல அந்த பெனிஃபிட் இருக்கு, இந்த பெனிஃபிட் இருக்கு, இவங்க உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டேன், ஐடி கார்டுன்னு சொன்னாங்க, உடனே அச்சிட்டு கொடுத்துட்டோம். இது ஒரு துணை முதலமைச்சர் பேசின பேச்சுங்க. ஆனா அதை பத்திலாம் இவங்களுக்கு கண்டுக்கிறதே கிடையாது, இவங்க கண்ணுக்கு தெரியறதும் கிடையாது. அவரு துணை முதலமைச்சர் இருக்கிறவரை நீ இப்படி பண்ணலன்னு குற்றம் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு, வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாத ஒருவரை ஏன் இந்த அடி அடிக்கிறேன்னா, நீங்க வேலை போயிட்டீங்க. மக்களே, உணர்வு பூர்வமா பேசுறதுனால, உணர்ச்சி பொங்க பேசுறதுனால, இவங்க உறக்க பேசுறதுனால உண்மை என்று நம்பி விடாதீர்கள். அதுவும் இப்போ காலையில சொன்ன வீடியோல சொல்றாரு, விஜய் பண்பற்றவர்னு சொன்னதுனால கேஸ் போட்டிருக்காங்களாம். ஒரு மொத்த கேஸையுமே எப்படி அவங்க ஒரு டைவர்ட் பண்றாருன்னு பாருங்க, மக்கள் மத்தியில எடுத்து கொண்டு போறாருன்னு பாருங்க. என்னைக்கு அங்க கேஸ் போட்டது,
அந்த உயர்நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு எப்படி வந்தது? கேஸ் போட்டதுனால தானே வந்தது. அவங்க தலைமை பண்பற்றவர்னு சொன்னாங்களாம். அதனாலதான் உச்ச நீதிமன்ற வழக்கு கொண்டு போச்சான். ஒருத்தரோட உழைப்பையும் அவங்களுடைய மனதையும் எவ்வளவு ஈஸியா, தனக்கு வாய் இருக்கின்ற ஒரே காரணத்துல எவ்வளவு ஈஸியா அதை துச்சப்படுத்துறாங்கன்னு பார்த்துக்கோங்க மக்களே. இவங்களுடைய உணர்வு எல்லாமே பணத்துக்காக தான். கொள்கை வேஷம் போடும் சாட்டை துரைமுருகன்.